10ஆம் வகுப்பு இயல் 6 முக்கிய வினாக்கள். கரகாட்டம் வேறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? கரகம், கும்பாட்டம். கரகாட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் இசைக்கருவி எது? நையாண்டி மேளம். நீரற வரியா கரகத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்பது எதனை குறிக்கும்? கரகாட்டம். கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக குறிப்பிடப்படும் ஆட்டம் எது? மயிலாட்டம். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளிலும் ஆடப்படும் ஆட்டம் எது? காவடியாட்டம். ஒரே நிறத்து துணியை சிறு துண்டாக கையில் பிடித்து ஆடும் ஆட்டம் எது? ஒயிலாட்டம். தேவராட்டம் எந்த சமூக மக்களால் ஆடப்படும் கலை? வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என்ற பெயரில் ஆடப்படுகிறது. தேவராட்டத்திற்கு இசைக்கப்படும் கருவி எது? உறுமி, தேவதந்துவி. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எது? சேர்வையாட்டம். தப்பாட்டம் வேறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? பறையாட்டம். தக 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 என தப்பாட்டத்தின் இசையை பதிவு செய்தவர் யார்? அருணகிரிநாதர். புலியாட்டம் ஆடுபவர் மேனியெங்கும் எதனை பூசிக்கொள்வார்? புலி போன்ற கருப்பு, மஞ்சள் நிற வர்ணங்கள். குதிரையாட்டம், புரவியாட்டம், புரவி நாட்டியம் என்று அழைக்கப்படுவது எது? பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? மராட்டியர்கள். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை சமூகத்தின் அடையாளம் என்று அழைக்கப்படுவது எது? தெருக்கூத்து. தெருக்கூத்து பெரும்பாலும் எக்கதையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறது? மகாபாரதம். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? கலைஞாயிறு நா. முத்துசாமி. முத்துசாமி தோற்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் திருக்குறள் எது? மரப்பாவையை நாணால் இயக்கியது போல. குறள் எண் 1020. தோற்பாவை கூத்து எதனை பயன்படுத்தி நடத்தப்படுகிறது? பதப்படுத்திய தோல். ஒயிலாட்டத்தில் ஆடுபவர்கள் காலில் அணிந்திருப்பது எது? சலங்கை. ஒயிலாட்டத்தில் தலையிலும் இடுப்பிலும் கட்டப்பட்டிருப்பது எது? துணி, பட்டுத்துணி. தேவராட்டம் எதனை போன்றே ஆடப்படும்? ஒயிலாட்டம். தேவராட்டத்தில் மொத்தம் எத்தனை கலைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்பது மரபு? 8 முதல் 13 வரை. நா. முத்துசாமி நிறுவிய நாடகக் குழுவின் பெயர் என்ன? கூத்துப்பட்டறை. இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்ற நிகழ்த்துக்கலை அறிஞர் யார்? நா. முத்துசாமி. பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு இணையாக ஆடப்படும் ஆட்டம் எது?
புரவியாட்டம். ராஜஸ்தானில் பொய்க்கால் குதிரையாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கச்சிக்கொடி. கேரளாவில் பொய்க்கால் குதிரையாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குதிரைக்களி. பாவை என்பது எதனை குறிக்கும்? பொம்மை. தெருக்கூத்து கலைஞர்கள் தங்களின் முகத்தில் அணிவது எது? வர்ணங்கள், வண்ணப்பூச்சுக்கள். நிகழ்த்து கலைகள் எதனை பிரதிபலிக்கின்றன? மக்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம். நா. முத்துசாமி தமிழக அரசின் எந்த விருதினை பெற்றுள்ளார்? கலைமாமணி. இசை, நடனம், நாடகம் ஆகிய மூன்றும் இணைந்த கலை எது? தெருக்கூத்து. பூத்தொடுத்தல் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? உமா மகேஸ்வரி. கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? தேனி. உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார்? ஆண்டிப்பட்டி. உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை தொகுப்புகளில் பொருந்தாதது எது? நிலவுப்பூ. இறுக்கினால் பிசையும், தளர்த்தினால் நழுவும். இப்பாடல் வரிகள் எதனை குறிக்கின்றன? பூ. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். பிள்ளைத்தமிழ் எவ்வகை இலக்கியத்தை சார்ந்தது? சிற்றிலக்கியம். குமரகுருபரர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? கிபி 17ஆம் நூற்றாண்டு. பிள்ளைத்தமிழில் உள்ள மொத்த பருவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 10. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7 முதல் 7 பருவங்கள். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள செங்கீரை பருவம் எத்தனையாவது பருவம்? 2ஆம் பருவம். குழந்தை தன் தலை அசைத்து ஆடும் பருவம் எது? செங்கீரை பருவம். 5, 6ஆம் மாதங்களில் ஆடுவது. குண்டலகமும் குலைக்காதும் என்பதில் குலை என்பது எதனை குறிக்கும்? காதணி. குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. குமரகுருபரர் இயற்றாத நூல் எது? திருவிளையாடற் புராணம். பரஞ்சோதி முனிவர் இயற்றியது. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கே உரிய கடைசி 3 பருவங்கள் எவை? சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கே உரிய கடைசி 3 பருவங்கள் எவை? கலங்கு, அம்மானை, ஊசல். சிறு பண்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? சிறுவயிறு. குமரகுருபரர் எங்கு மடம் நிறுவி தமிழ் தொண்டு ஆற்றினார்? காசி. பிள்ளைத்தமிழ் எத்தனை பாடல்களை கொண்டது? 100 பாடல்கள். பிள்ளைத்தமிழின் முன்னோடியாக கருதப்படும் ஆழ்வார் யார்? பெரியாழ்வார். சுட்டி என்பது எங்கு அணியும் அணிகலன்? நெற்றி. கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரின் நூல் எது? நீதிநெறி விளக்கம்.
செங்கீரை பருவத்தில் குழந்தை எந்த நிலையில் தலையசைக்கும்? ஒரு காலினை மடித்து மற்றொரு காலினை நீட்டி. குமரகுருபரர் எத்தெய்வத்தை நோக்கி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை பாடினார்? வைத்தீஸ்வரன் கோயில் முருகப்பெருமான். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பர். கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? ராமவதாரம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 6. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என புகழப்படுபவர் யார்? கம்பர். கம்பர் பிறந்த ஊர் எது? திருவளந்தூர். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் என தொடங்கும் பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? பாலகாண்டம். சரையு நதி பாயும் நாடு எது? கோசல நாடு. கம்பராமாயணத்தில் 7வது காண்டமாகிய உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார்? வட்டக்கூத்தர். கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருவெண்ணெய்நல்லூர். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் இது கம்பராமாயணத்தின் எத்தனையாவது பாடல்? முதல் பாடல். கீழ்கண்டவற்றுள் கம்பர் இயற்றாத நூல் எது? திருவாசகம். திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர். ஆயுள் முழுவதும் தமிழ் என அழைக்கப்படும் இதழில் கம்பராமாயணத்தை பற்றி எழுதியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் என்பது எதனை குறிக்கும்? குழந்தை பருவம். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என தொடங்கும் பாடல் எந்த நாட்டை புகழ்ந்து பாடப்பட்டது? கோசல நாடு. சரையு நதி எங்கு பாய்ந்து ஓடுகிறது? மலைகளிலிருந்து வயல்வெளிகளுக்கு. கம்பரின் கவிநயத்தை பாராட்டி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என கூறியவர் யார்? பாரதியார். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படலம். கம்பராமாயணத்தின் முதல் காண்டம் எது? பாலகாண்டம். சரையு நதி எத்தனையோ உருவங்களாக பிரிந்து ஓடுவது எதனை போன்றது என கம்பர் கூறுகிறார்? ஒரே உயிர் பல உடல்களில் புகுந்து உலாவுவது போல. பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சா. கந்தசாமி. சா. கந்தசாமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? மயிலாடுதுறை. சா. கந்தசாமி எழுதிய எந்த நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? விசாரணை கமிஷன். சா. கந்தசாமியின் புகழ்பெற்ற முதல் நாவல் எது? சாயாவனம். தக்கையின் மீது 4 கண்கள் என்பது சா. கந்தசாமியின் எந்த வகை இலக்கியம்? சிறுகதை தொகுப்பு. சா. கந்தசாமி எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி இவை கந்தசாமி எழுதிய நூல்கள். இதில் பொருந்தாதது கந்தசாமி எழுதிய நூல்களில் பொருந்தாதது கருப்பு மலர்கள்.